அண்மை செய்தி. கேரளாவில் பிரிட்டன் போர் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தின் F-35 ரக போர் விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். என்ன நடந்தது? தற்போது கள நிலவரம் என்ன? வணக்கம். பிரிட்டிஷ் நாட்டினுடைய பிரின்ஸ் வைல் எனப்படுகின்ற யுத்த கப்பல் கேரள கடல் பகுதியை ஒட்டி சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த கப்பலில் நிறுத்தப்பட்டிருந்த விமானம் F-35 என்ற ரக விமானம் போர் விமானம் சோதனையோட்டமாக பறக்க விட்டார்கள். அந்த கப்பலில் இருந்து பறந்த விமானம் மேலே பறந்த பின்பு கீழே இறங்க முடியவில்லை. காரணம், காலநிலை மிக மோசமாக இருந்ததால் பலமுறை வட்டமிட்டும் அந்த கப்பலில் இறங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால் அதனுடைய எரிபொருள் குறைந்து கொண்டிருந்த சூழலில் எரிபொருள் நிரப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த விமானத்திற்கு ஏற்பட்டது. உடனடியாக மத்திய அரசினுடைய பாதுகாப்பு துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு தங்களுக்கு எரிபொருள் தேவை என விமானத்திலிருந்து கூறியதை தொடர்ந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அந்த யுத்த விமானம் தரையிறக்கப்பட்டது. குறிப்பாக இந்த பிரதமர், ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பந்திறங்கக்கூடிய விமானம் நிறுத்தக்கூடிய பகுதிக்கு அருகேதான் இந்த யுத்த விமானம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ எரிபொருள் நிரப்பிய பின்பு இங்கிருந்து மீண்டும் அந்த யுத்த கப்பலுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. ஆனால் காலநிலை மோசமாக இருப்பதால் அதற்கான சூழலை எதிர்நோக்கி தற்போது விமான நிலையத்திலேயே அந்த பிரிட்டிஷ் F-35 ரக யுத்த விமானம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது.